ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க எஸ்பி பட்டணத்துல இருந்து ஜம்ரத் நிஷா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? பரலான தொழுகை நிறைவேற்றும் போது இக்காமத் மட்டும் சொல்லி தொழுனா போதுமா, இல்ல பாங்கும் இக்காமத்தும் சொல்லி தொழுகணுமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி. இன்னொரு கேள்வி சொல்லுங்க. தொழுகும் போது நம்ம முன்னிலையில யாராவது குறுக்க போனா அவங்கள வெட்டணும், வெட்டுற அளவு சட்டம் இருக்கு. அப்புறம் அப்படி இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள கைய வச்சு தடுங்க, அப்படி இல்லாட்டியா அவங்கள தள்ளி விடுங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்க வேணும். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நேயர் இப்போ தற்சமயம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஃபர்லான தொழுகை தொழுகின்ற பொழுது பெண்கள் இகாமத்து மட்டும் சொன்னால் போதுமா அல்லது பாங்கும் இகாமத்தும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு ஹனஃபி மதபின் அடிப்படையில் பாங்கு இகாமத்து அறவே இல்லை. பெண்களுக்கு பாங்கும் இகாமத்தும் அறவே இல்லை. இன்னும் சொன்னால் அவர்கள் சொல்வது மக்ரூஹ் என்று சொல்லப்படும். பெண்களுக்கு மக்ரூஹ் பாங்கு இகாமத்து சொல்லுவது, அவர்கள் நேரடியாக தொழுகைக்கு வந்து விடலாம். ஆனால் ஷாஃபி மதபை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவதில் தவறில்லை, சொல்லிக் கொள்ளலாம், சப்தமின்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லலாம், சப்தமின்றி சொல்லி தொழ வேண்டும், ஒரு விஷயம். அதே போல சகோதரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க, தொழுகைக்கு முன்பாக குறுக்கே செல்லக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது சரியா? அது சரியான தகவல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், லவ் யாலமுல் மாரு பைன யதையில் முஸல்லி, தொழுபவருக்கு முன்னால் குறுக்கே செல்வதில் கிடைக்கக்கூடிய தண்டனையை அல்லது அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை தெரிய வேண்டிய அளவிற்கு தெரிந்து கொண்டால் 40 ஆண்டுகள் ஆகும் இவர் தொழுது முடிப்பதற்கு என்றிருந்தாலும் கூட 40 ஆண்டுகள் வெயிட் பண்ணுவாரே தவிர குறுக்கே செல்ல மாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு தொழுகின்ற பொழுது குறுக்கே செல்வது தவறானது, செல்லக்கூடாது. அப்போ தொழுகின்ற இதில் உதாரணத்திற்கு எப்படி நம்ம தொழுகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக மார்க்கம் அதற்கு முறையை கற்றுத்தருகிறது. தவறும் செய்யக்கூடாது, தவறு செய்வதற்கு இன்டைரக்டாக நாம் காரணமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மஸ்ஜிதுகளில் நம்ம ஜமாத் தொழுகை நடத்துகிறோம், பேச்சே இல்லை. ஒருத்தர் தனியாக தொழுகிறார், ஒருத்தர் தனியாக தொழுகிறார். இப்போ இவர் என்ன பண்ணணும், ஏதேனும் தனக்கு முன்னால் ஒரு சுத்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரையை மறைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மறைப்புன்னு சொன்னால் ஒன்று திரையே இருப்பது, அல்லது ஏதேனும் சற்று உயரமான குச்சியை ஊண்டிக்கொள்வது, ஒரு சின்ன டெஸ்க் எடுத்து வச்சுக்கிறது, ஒரு சின்ன சேர் எடுத்து வச்சுக்கிறது, பிள்ளைங்களுடைய சேர் எடுத்து வச்சுக்கலாம். ஏதேனும் ஒன்றை தனக்கு முன்னால் மறைப்பாக வைத்துக் கொள்வது. அப்படி செஞ்சுட்டா அதை தாண்டி ஒருவர் சென்றால் அது தவறல்ல. அதை தாண்டி ஒருவர் சென்றால் தவறு கிடையாது. அதுக்கும் உள்ள குறுக்க வந்தால் தான் தப்பு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சில சமயத்தில் நம்ம ஓப்பன் பிளேஸில் அப்படியே மக்கள் நடந்து செல்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு வழி இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வாட்டுக்கு நின்று தொழுதுகிட்டு இருப்போம். இப்போ அவங்க போகிறாங்க, அவர்கள் எப்படி செய்தாலும் அவர்கள் தவறு செய்தவர்கள் தான், குற்றம் தான். ஆனால் அந்த குற்றம் நடைபெறுவதற்கு நிகழ்வதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லவா? ஆதலால் தொழுபவருக்கு முன்னால் குறுக்கே செல்லவும் கூடாது. குறுக்கே செல்வதற்கு வசதியாக அப்படி ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படுகின்ற இடத்தில் தொழுவதையும் தவிர்க்க வேண்டும். வழியிடங்கள் இருக்கு. இன்னைக்கு மஸ்ஜிதில் எத்தனை பேர் பார்த்தா பில்லர்ஸ் தூணா இருக்கும். இவர் வாட்டுக்கு இன்னொரு இடத்துல சுன்னத்து மற்றவைகள் தொழுகின்ற பொழுது, அதாவது ஜமாத்தோடு கூட்டமாக தொழுகின்ற நேரத்தை பற்றி பேச்சே இல்லை. நம்ம 10 சஃப் நின்று தொழுகிறோம், உடனே நாம் சுன்னத் தொழுகிறோம், முன் சுன்னத் தொழுகிறோம், இதை பற்றிலாம் பேச்சே கிடையாது. எந்த இடத்துல நின்று நாம் தொழுது கொள்ளலாம். சில சமயங்களில் கூட்டம் குறைஞ்சிருச்சு, மக்கள் கொஞ்சம் பேர் அங்கங்கே உட்காந்துருக்குறாங்க, நம்ம தான் தொழுகணும், நமக்கு இடம் நிறையா இருக்குது. இது மாதிரி டயத்தில் நம்ம ஒரு தூணுக்கு பின்னால் நின்று தொழுகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தூண் நமக்கு திரையாக மாறிவிடும். அதுக்கு முன்னால் போகிறது வரதை பற்றி பிரச்சனையே இல்லை. தொழுவதற்கு முன்னால் செல்வதும் தவறு செய்வதற்கு உண்டான சூழலை வகுத்து கொள்ளாமல் இருப்பது தான் பெஸ்ட். இதுக்காகத்தான் மார்க்கம் சுத்ராவை ஏற்படுத்திக்கங்கன்னு சொல்லுது. இப்போ ஒருத்தர் பீச்சில் தொழுகிறாரு, திறந்த வெளியில் தொழுகிறாரு. இப்போ இவர் தொழுகிட்டு இருக்காருன்னா மக்கள் குறுக்க போவாங்களா போக மாட்டாங்களா? போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் ஒரு குச்சியை ஊண்டி ஏதேனும் ஒரு மறைப்பை நம்ம தொழுகிற சஜ்தா செய்கிற இடத்துக்கு முன்னால் சற்று முன்பாக நாம் ஒரு திரையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம், அதில் கவனம் செலுத்தணும். அதை மீறி ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால், ஆண்களாக இருந்தால் தாங்கள் தொழுகின்ற அந்த ஆயத்தையே சப்தமிட்டு ஓதிக்கொள்ளலாம். இப்போ நான் அல்ஹம்து சூரா ஓதுறேன், இப்போ ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வருது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சத்தமாக ஓதுறேன், உடனே அவர் உஷாராயிரம், ஓஹோ தொழுகிறாங்க போல இருக்கு, இப்படி செய்யலாம். வேறு ஏதேனும் சூறா ஓதுகின்ற பொழுது பெண்களாக இருந்தால் அவருடைய குரலை உயர்த்தக்கூடாது, மாறாக லேசாக கைதட்டி கொள்ளலாம். அதன் மூலம் தொழுகிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக
மொத்தத்தில் தொழுகின்ற பொழுது குறுக்கே செல்லக்கூடாது, குறுக்கே செல்கின்ற முறையிலும் தொழுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஏன் ஒருத்தர் தேவையில்லாமல் குற்றவாளி ஆக்கணும்? அதுக்காக அப்படி செல்கின்ற நேரத்தில் தடுக்கக்கூடிய வழிகள். இப்போ சில சமயத்தில் அப்படி கையை நீட்டலாம். கையை நீட்டினான்னு அர்த்தம், அதுக்கான அடித்து தள்ளுங்கன்னு கருத்து அல்ல, கை நீட்டுவது. கை நீட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழுகிறாங்க அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக. ஆண்கள் சப்தத்தை உயர்த்துவது, பெண்களாக இருந்தால் அவங்க லேசாக தங்களுடைய கையை தட்டுவது அல்லது கையை நீட்டுவது. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்வதற்காகத்தான் இவைகள். குறுக்க போவதை தவிர்க்கத்தான் வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். சிறப்பான விளக்கம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்கும் ஷுக்ரான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான